Hello friends, welcome to Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய, பல ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கிய, உடலை பொன்னாக்கும் பொன்னாங்கண்ணி கீரை கடையல். இது எப்படி செய்யறது? ரொம்ப சுலபமா, சுவை குறையாம, அந்த கலர் மாறாம, நல்ல பச்சை பசேன்னு அந்த பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது தண்ணியில் நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 6-7 பச்சை மிளகாய். இது காரம் இல்லாத மிளகாய், அதனால் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6 பல்லு அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் அடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், பருப்பு வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கீரை கடையல் செய்ய போகிறோம், அதிகமாக வேண்டாங்க. கீரை கடையல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 விசில் அடித்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 3 விசில் அடித்தாச்சு, கேஸ் நல்லா இறங்கிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை 1 கட்டு அளவுக்கு எடுத்துருக்குங்க. நான் கீரையை மட்டும் கட் பண்ணியிருக்கேன், இலையை மட்டும், தண்டு சேர்க்கலை. நம்ம கூட்டு பொரியல் செய்கிறது இருந்தால் இளம் தண்டு கூட கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். நம்ம இன்னைக்கு கடைய போகிறோன்றதுனால வெறும் கீரையை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணல, அப்படியே கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ மீடியம் அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. கீரை அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க. அதிகமாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மாறிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சுங்க. இப்போ கலரும் மாறல, கீரை அந்த அளவுக்கு நல்லா க்ரீனாகவே இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு சட்டியில் சேர்த்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இல்லை பருப்பு சட்டியில் கடைய முடியாதுன்றவங்க ஆறுனதுக்கப்புறம் பல்ஸில் ஒரே ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது வடகம் எடுத்துருக்கேன், நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த வடகத்தை சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கிள்ளிட்டு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் காரம் அதிகமாகவே உரைக்கும். இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. வடகம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. வடகம் பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் நம்ம பருப்பு கூட சேர்த்து வேக வச்சுருக்கோம். இது நடுவில் சாப்பிடும்போது இந்த வெங்காயம் நல்லா கடிப்படும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் கூடவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை எடுத்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை கடையல். இதே போல் கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.